மக்களே, நம்மளுடைய கமல்ஹாசன் அவர்கள், உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ பத்தி ஆரம்பத்தில இருந்து சொல்ற ஒரு விடயம் என்னன்னா, இது பாடம் அல்ல பாடம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கின்றீர்கள், பாடங்கள் படிக்கின்றீர்கள் அப்படின்னு. சோ இந்த விடயத்துக்குள்ள போமுதல் இன்று நடந்த ஒரு விடயம், சாண்ட்ரா திவ்யா பண்ண திமிரின் உச்சக்கட்டம். முக்கியமா சாண்ட்ராவை சொல்லணும், அதே நேரத்தில் அந்த விஜய் பார்வதியும் சொல்லலாம். கவின் அவர்களுக்கு நடந்த ஒரு அவமானம். இதே நேரத்தில் தான் கனி அவர்களும் சபரி அவர்களும் படிப்பித்த ஒரு வாழ்க்கை பாடம். அது என்னன்ற சொல்ல முதல் இந்த விடயத்தை சொன்னா அது இதுக்கு இன்னும் பொருத்தமா இருக்கும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஹாலிவுட்காரங்களே வியந்து பார்க்குற ஒருத்தர், 70 வயசுக்கு இல்ல 65 வயசுக்கு மேலேயுமே ஒரு கதாநாயகனா நடிச்சு அந்த ஒரு பாக்ஸ் ஆபீஸை ஃபில் பண்ற ஒரே ஒரு நபர் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். இப்ப 76 வயது ஆக போது. அவருடைய படங்களுக்கு கோடிகளை போட்டு வாங்க அவ்வளவு பேர் போட்டி. அவருடைய படங்கள்னா அது அவருடைய படத்துக்கு வர்ற கூட்டம் மாதிரி வேற எந்த நடிகருக்குமே இப்ப இந்தியாலேயே இல்ல. இது நான் மட்டும் சொல்லல, ஷாருக் கான், சல்மான் கான், அமிதாப் பச்சன் சார் அவர்கள் அவங்களே சொல்ற ஒரு விடயங்கள். பல இந்த சினிமா நட்சத்திரங்களை தாண்டி பெரிய பதவியில இருக்க தலைவர்களே தலைவா அப்படின்னு தமிழை கத்துக்கிட்டு சொல்ற ஒரே ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அப்படிப்பட்ட நபரை துப்புரவு தொழிலாளர்களா இருந்தாலும் சரி, பெரிய தலைவர்களா இருந்தாலும் சரி, ஈக்குவலா தான் அந்த மரியாதையை கொடுப்பாங்க. தன்னுடைய கால் சுகவீனம் இல்லாத ஒரு நடிகரை நபரை வீட்டுக்கு வர வச்சு என்ன கண்ணா பிரச்சனை அப்படின்னு அந்த காலை தொட்டு பார்த்து ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஸோ அப்ப நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னதான் உச்சத்துக்கு போனாலும் அந்த திமிரு, அந்த ஈகோ, நான் தான் என்ற கர்வம் இல்லாத ஒரு மனிதர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அதனாலதான் 75 வயதை தாண்டாலும் அவரை கதாநாயகனா மக்கள் பாக்குறாங்க. அவர் அந்த உச்சத்துல அந்த கடவுள் வச்சிருக்காரு. எண்ணம் போல வாழ்க்கைன்னு அதுதான். சோ ஏப்பா இவ்வளவு தூரம் நீ இதை சொல்ற அப்படின்னுக்குள்ள இது கண்டிப்பா எப்பயுமே சொல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம், எல்லாருக்கும் தேவையான ஒரு வாழ்க்கை பாடம். ஆனா இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் என்ன, நம்மளுடைய வெற்றி மகன் கவின் அவர்கள் வந்தாங்க அவருடைய மாஸ்க் படத்தோட ப்ரொமோஷனுக்காக. அதுல இந்த நான் எப்பயுமே நான் சொல்ற விடிய மக்களே, விருந்தோம்பல், தமிழர்கள் பண்பாட்டுல விருந்தோம்பல் என்றது ரொம்ப முக்கியம். அதுல முதலாவது விடயம் சாப்பாடு போடுறது, ரெண்டாவது எதிரியா இருந்தா கூட வீட்டை வரவேற்கிறது. இது தமிழர்கள் தமிழர்களோட ஒரு கலாச்சாரம் இது. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சாண்ட்ரா, விஜய் பார்வதி, திவ்யா இவங்க எல்லாம் சபரிநாதன் அவர்களுக்கு சாப்பாட்டு விடயத்துல எவ்வளவு தூரம் துரோகம் பண்ணார்கள், எச்சத்திரம் பண்ணார்கள் அப்படி என்பதை கடந்த 2 வாரமா நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். சரிங்களா, அது இருக்கட்டும். இப்ப அதை பத்தி பேசியாச்சு. இப்ப கவின் வருவாங்க. கவின் வரைக்குள்ள சாண்ட்ரா அண்ட் திவ்யா, முக்கியமா சாண்ட்ரா சும்மா தான் அந்த அம்மா இருந்தாங்க, மதிக்கவே இல்லை. அதே நேரத்துல திமிரு, அந்த அம்மாட மூஞ்சிய பார்த்தாலே திமிரு. என்னோட புருஷன் வேலை வெட்டி இல்லாம இருக்கான், பட வாய்ப்பு இல்லாம இருக்கான், டம்மியா இருக்கான், நேத்து வந்தவன் கவின் நீ எல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், த ஃபேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி என்ற மாதிரி அவ்வளவு வன்மா, என்ன அசிங்கமா இருந்தா எப்படிமா வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரச்சனை உருப்படாம இருக்க காரணமே இந்த சாண்ட்ரா தான். சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த வன்மத்தை பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே போய் அவரை விஷ் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. ஆனா இந்த சாண்ட்ரான்றது கண்டிங் காணாத மாதிரி அதுல இருக்கு. அது வேலையே செய்யல. திவ்யா தான் அந்த அடுப்பை இப்படி கிண்டி கொண்டு இருந்தாங்க. ஒரு நிமிடம் ஓடி போய் வாங்க வாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் திமிரின் உச்சக்கட்டம். ஒண்ணுமே இல்லாம இருக்கு, இவ்வளவு திமிர் எதுக்கு சாண்ட்ரா, திவ்யா அப்படின்னு வார்த்தை கேட்க தோணுது. முக்கியமா சாண்ட்ரா. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று இருக்கு, இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு தருத்திரம் விஜய் பார்வதி. அது கவினை கண்டு போட்டு அது பின்னுக்கு போகுது. கவின் அவங்க கிட்ட போற வரைக்கும் அது இப்படியே வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. ஊரே கழுவி ஊத்துது விஜய் பார்வதிய. தருத்திரம் என்றாங்க, கேடுகட்டுன்றாங்க, குப்பை என்றாங்க. இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மக்களும் கழுவி ஊத்துறாங்க. இதுக்கு அவ்வளவு பெரிய நினைப்பு. சரி, இப்படிப்பட்ட அசிங்கங்களுக்கு மத்தியில தான் நட்சத்திரங்கள் ஜொலிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நம்ம சபரிநாதன் அவர்கள் குளிச்சு கொண்டிருப்பாங்க. சோ அப்ப ஒருத்தர் வந்துட்டாங்க, இவன் அது கவின் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஒருத்தங்க ஒரு பாட்டு போடுது அப்படின்னு யாரோ விஐபி வந்திருக்காங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, வயற்காடு வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு போட்டு சபரிநாதன் அவர்கள் அந்த குளியலை விட்டு போட்டு அப்படியே வருவாரு. அவருடைய தலைய உடம்பை பாத்தீங்கன்னா இப்படி நனைஞ்சிருக்கும். அப்பயும் ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு வருவார். இதுதான் பண்பாடு, தமிழர் பண்பாடு. வளப்புல இருக்கணும்டா, இது பிறப்பு வளப்புல இருக்கணும்டா. இப்படியான நபர்களை பார்க்க கூட சந்தோஷமா இருக்கு. சோ இது ஒரு பக்கம் சபரி படிப்பித்த பாடம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கனியவர்கள், அவங்களும் அவங்கள வேக்கல தான் இருந்தாங்க. அதை போட்டுட்டு ஓடி வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓடி வருவாங்க, ஓடி கவினிட்ட சொன்னதே வாழ்த்துவாங்க, கவினை பாராட்டுவாங்க. சரியா, இவ்வளத்துக்கும் அவங்க கனியவர்கள் ஒரு சீனியர்.
அப்ப அவங்க வந்து இவ்வளவு தூரம் கவினுக்கு அவங்க வரவேற்பை கொடுக்குறாங்கல்ல, இதான் பாடம்ன்றது. நல்லவங்க எப்பயுமே நல்ல விடயங்கள் பண்ணுவாங்க, நல்லது வந்து நம்ம இளைய தலைமுறை படிக்கக்கூடியதா இருக்கும், பார்க்கக்கூடியதா இருக்கும். அதை வந்து சபரிநாதன் அவர்கள், கனி அவர்கள் இந்த விடயத்தில் காமித்தது சிறப்பு. சரிங்களா? அசிங்கத்துக்கும் நல்லவங்களுக்கும் வித்தியாசம் நம்ம வாயால பேச தேவையில்லை, அந்த காலமே வந்து போட்டு காமிக்கும் பாடம். பாருங்க, நல்லவர்கள் நல்லவங்க பக்கம் இருப்பாங்க, அசிங்கங்கள் அசிங்கங்கள் பக்கம் இருக்கும். வேற என்னத்த சொல்றது? மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.